வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா வர்த்தக விவகாரம் குறித்து பேச நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். அனுமதி அளிக்கப்படாததால் அமளி ஏற்பட்டு மக்களவை ஒத்திவைப்பு. அண்ணாவின் 57வது நினைவு தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக அமைதி ஊர்வலம். தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜகவுக்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என முதல்வர் பேட்டி. மக்கள் துணையோடு திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்று இபிஎஸ் உறுதி. அசாத்திய வாழ்க்கை வாழ்ந்த சாமானியர் அண்ணா என்றும் புகழாரம். ஓரிரு நாட்களில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் அறிவிப்பு. பல்வேறு யோகங்களுக்கு முற்றுப்புள்ளி. சிங்காநல்லூர் உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவிப்பு. தந்தையின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்ததாக தகவல். இனி விரிவான செய்திகள். அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் ட்ரம்ப் வரி குறைப்பு உள்ளிட்ட விவகாரங்களை பற்றி பேச நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் நிர்பந்தத்திற்கு பிரதமர் மோடி அடிபணிவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. பட்ஜெட்டில் தமிழக மக்களை வஞ்சித்த பாஜக அரசுக்கு மக்கள் வரும் தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்ணாவின் 57வது நினைவு நாளையொட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. பேரணி நிறைவில் மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினார்கள். இதனிடையே கொளத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், தமிழக மக்களை வஞ்சிக்கும் பாஜக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்தார். மக்களின் துணையோடு திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று இபிஎஸ் கூறியிருக்கிறார். அண்ணாவின் நினைவு நாளான 57வது நினைவு நாளையொட்டி அவருக்கு இபிஎஸ் புகழாரம் சூட்டியுள்ளார். அன்றைய கொடுங்கோல் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த மக்களுக்கான கூட்டணியை அண்ணா அமைத்து வெற்றி கண்டதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். தமிழக அரசியலை அடுத்த நூற்றாண்டுக்கு அண்ணா கட்டமைப்பதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவுடன் ஓரிரு நாட்களில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வெளியான தகவலுக்கு இதன் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே காங்கிரஸ் 39 தொகுதிகளை தேர்வு செய்து பட்டியல் தயாரித்து வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுகவை ஊழல் கட்சி என்று பேசிய விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விஜய் வாங்கும் சம்பளத்தில் எவ்வளவு கருப்பு பணம், எவ்வளவு வெள்ளை பணம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா என்று அவர் காட்டமாக கேட்டிருக்கிறார். விஜய் செய்த வரி ஏய்ப்பு சமூகத்திற்கு தீங்கில்லையா என்றும் கூறிய ஜெயக்குமார், அதிமுகவை தொட்ட நீ கெட்ட எனவும் அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். 2026 தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கும் பணியை திமுக தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வேட்பாளர்களின் பெயர்கள் வெளியே கசியக்கூடாது என்று நினைக்கும் முதல்வர் ஸ்டாலின், வியூக வகுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகளிடம் பரிந்துரை பட்டியல்களை பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பு, சாதி, களப்பணி, பொருளாதாரம், விசுவாசம் என்ற அடிப்படையில் தேர்வு நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. சிங்காநல்லூர் உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை திடீரென்று அறிவித்திருக்கிறார். தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் கட்சிப் பணியில் கவனம் செலுத்த முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து காலமும் நேரமும் தான் முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக வேண்டிய விஜயின் ஜனநாயகன் படம் இன்றும் திரைக்கு வராததால் தயாரிப்பாளர்கள் OTT சேட்டலைட் உரிமம் பெற்றவர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு திரையரங்குகளுக்கு மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஜனநாயகன் படம் திட்டமிட்டபடி வந்திருந்தால் தமிழகத்தில் மட்டும் 200 கோடி ரூபாய் வசூலாகி இருக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. 3 நாட்களுக்கு பிறகு தங்கத்தின் விலை உயர்ந்துள்ள நிலையில் வெள்ளியின் விலை இன்றும் சரிந்தது. கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்து 2,80,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 20 ரூபாய் குறைந்து 280 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 5 நாட்களில் வெள்ளியின் விலை தொடர்ந்து இறங்கு முகத்திலேயே இருக்கிறது.